ஹே தேர் கைஸ், வெல்கம் டு அவர் ஷோ. உனக்கு சொன்னால் புரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி இந்த ஷோவை கேட்டிருப்பீங்க. ஃபார் த நியூ லிசனர்ஸ், வி ஆர் பேக் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 1 year. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கு பெருசாக புது ரீசன்லாம் எதுவும் இல்லை. யூஸ்வலாக எல்லோரும் ஒரு இதை எடுத்துகிட்டு அதை யூஸ்வலாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வேறு வேலைகள், மற்ற வேலைகள் பண்ணுறதுனால இதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஐ எம் சாரி ஃபார் யூ லிசனர்ஸ். பெருசாக நிறைய பேர் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் கேட்குற ஒரு 10 பேருக்கு சொல்லிக்கலாமே. சரி, இவ்வளோ சொல்கிறியே, இப்போ ஏன் மறுபடியும் இந்த எபிசோட போடுறேன் அப்படின்னு நீங்கள் என்னை திட்டுறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. வீல் கெட் தர். அதாகப்பட்டது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம இன்றைக்குரிய பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். என்ன அந்த ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. ஆஸ் யூ நோ, நம்ம ஷோவில் வி டோன்ட் ரிவீல் நேம்ஸில் ஹேவ் இட் ஆஸ் பர்சன் ஏ. இந்த பர்சன் ஏ எனக்கு ஒரு வருஷமாக தெரியுங்க. பட் இப்போ வரைக்கும் என் ஷோவை கேட்டதே இல்லை. அன்டில் ரீசெண்ட்லி ஒரு 1 week பிஃபோர் ஃபுல் ஷோவை ஒரு 2 நாளில் கேட்டு முடிச்சுட்டு என்கிட்ட பேசினாங்க. யூ டிட் அ வெரி குட் ஜாப், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஐ லைக் ஹியரிங் இட் அப்படின்னு சொல்லி. ஸோ என்கிட்ட ரீசன்ஸ் கேட்டாங்க. என்ன மாதிரி ரீசன்ஸ்காண்டி இப்படி நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்சனையே கேட்டாங்க. நானும் சொன்னேன், இந்த மாதிரி டைம் இல்லை, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, காலேஜ் ஒர்க்குக்கு நல்ல, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பர்சனை என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அதெல்லாம் ரீசன் இல்லை, யூ புட் இன் குட் ஒர்க், யூ வில் கெட் ரெகக்னிஷன், கண்டிப்பாக பண்ணு, டூ இட், ரீஸ்டார்ட் இட்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த எபிசோடு பர்சன் ஏவோட எஃபர்ட்ஸோட ஃப்ரூட்டேஷன் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த பர்சன் ஏ இப்படிலாம் என்கிட்ட பேசும்போது தான் மறுபடியும் எனக்கு முந்தைய ஒரு ஃபீல் இருக்கும்ல, வென் யூ ஆல் அப்ரிஷியேட் மீ, நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் தட் ஸ்டஃப். இது அபவுட் ஒரு 1 week பேக் என்கிட்ட பேசினாங்க. ஸோ ஆஃப்டர் 1 week ஹியர் வி ஆர் வித் அ நியூ சீசன் ஆஃப் உனக்கு சொன்னால் புரியாது. சரி, இப்போ நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸ் டெய்லி யூஸ் பண்ணிருப்போம் ஆப்வியஸ்லி. ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜ் போகிறதா இருக்கட்டும், ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், கூகுள் மேப்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் அ டெய்லி லைஃப்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு நாள் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கிளம்பி கூகுள் மேப்ஸை நம்பி போய் சுற்றுன்னு சுற்றி ஒரு 3 மணி நேரம் அலைஞ்ச கதையை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் செமஸ்டர் பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டோம். எங்கேயாச்சும் போகிறோம், ஃபன் பண்ணுறோம், மதியம் லஞ்ச் வெளியில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்படி வந்த பிளான் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி போகலாம் அப்படிங்கிறத பிளானுக்கு வந்தோம். மதுரை வாசிஸ் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கிட்ட தான் இந்த ரிங் ரோட்டில் தான் கீழடி மியூசியம் இருக்குது. அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேஸ் டு விசிட்னே சொல்லலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 6 பேர் போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, அதில் ஓட்டுறது 3 பேர் கரெக்டாக, ஐ மீன் வண்டி ஓட்டுறது 3 பேர் கரெக்டாக. அந்த 3 பேருமே ஆல்ரெடி அந்த 3 பேர் சேர்ந்து கீழடி போயிருக்கோம். இந்த 3 பேரில் நானும் ஒரு ஆளுங்க. இதை வச்சுக்கோங்க, பேக் ஆஃப் த மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. அன்றைக்கி காலையில் கிளம்புனோங்க, 10:30 மணிக்கு அங்கே ஓப்பன். 10 மணிக்கு நம்ம கிளம்புறோம்டா, 10:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு ஒரு பிளானை போட்டோம். எங்கள் நேரத்துக்கு என்னாச்சு, அன்றைக்கி தெப்பத் திருவிழா. அகெயின் மதுரை வாசிஸ் உங்களுக்கு தெரியும், இது ரோடெல்லாம் அடைச்சி குறிப்பிட்ட ரோடை மட்டும்தான் விடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சுற்றி இந்த 6 பேராக இருக்கோமா, 3 பேர் தான் போய் மீதி 3 பேரை கூப்பிடணும். அவங்கள கூப்பிட்றதுக்குள்ளே மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. அங்கேயே கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆகிட்டோம். இதில் 6 பேரில் 4 பேர் கருப்பு சொக்கா வேற போட்டு வந்தோம், பார்த்துக்கோங்க. இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ அந்த வெயிலே ஆல்ரெடி நூலாயிட்டோம். சரி, இதுக்கப்புறமாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏறணுங்க. இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னோடய ஸ்பெஷல் பர்சன் என்னோட தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, வேணும்னா ஒரு மன ஆறுதலுக்காண்டி சொல்லிக்கிறேங்க. இதுதான் நாங்கள் போகிற ட்ரிப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ இந்த ட்ரிப்பில் என் ஃபேவரட் பர்சன் என் கூட தான் இருந்தாங்க. சரின்னு கிளம்புறோம். ஆளுக்கு ஒரு கூகுள் மேப்ஸ். எப்படி 3 வண்டி, பின்னாடி உட்காந்துருக்க 3 பேரும் கூகுள் மேப்ஸு. சரின்னு சொல்லி ரிங் ரோடு வரைக்கும் போயிட்டோம். ரிங் ரோடு வரைக்கும் ரொம்பவே ஈஸி. அங்கேருந்து போகணும் ஒரு 8-9 கிலோமீட்டர் போகணும் ரிங் ரோட்லேருந்து. இதில் என்ன ஆயிருந்திருக்கு, ஆளுக்கு ஒரு கூகுள் மேப்ஸில் ஒரு ரூட்டு போட்டிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கீழடி மியூசியம் வேறு, எக்ஸ்கவேஷன் சைட்டு வேறு. அந்த தேடுறதுலேயே 2-3 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இருக்கிறதே 3 பேர் தான், சாரி, ஒரு பேச்சு போக்கில் வந்துருச்சு. ஒரு ஆள் ஒன்று தேடி இருக்காங்க. ஆக மொத்தம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இது இனிஷியலாக எங்களுக்கு தெரியாது. நாங்களும் சரி போகிறோம், நடுவில் பார்த்தா ஒருத்தவன் என்னை தாண்டி போகிறான், நான் ரைட்டு போகிறேன், இன்னொருத்தவன் லெஃப்ட்டு போகிறான். என்னடா பண்ணுறீங்க, சரி அங்கே சேர்ந்தா போதும்னு போனால்
நாங்கள் போகிறோம் ரோடோட சைடில் ரைட் சைடில் அப்படியே கீழே ஸ்டீப்பாக செங்குத்தாக இறங்குதுங்க. சரி அதான் கூகுள் மேப் சொல்லுதே போவோம் அப்படின்னு போனால் அந்த ரோடு போய் எங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. அப்புறம் இல்லை மற்றவங்களுக்கு ஃபோன் அடிப்போம், நம்ம ஏதோ தப்பாக வந்துட்டோம், எங்கேயோ ஒரு கட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஃபோன் அடிச்சு அடியே நாங்கள் இங்கிட்டு வரவே இல்லை, நீ தான் பார்த்துல நேராக போயிருக்கோன்றான் அவன். சரின்னு சொல்லி வண்டியை யூட்டன் அடிச்சு மறுபடியும் அதே ஆஃப் ரோடிங் ட்ராக்லேயே வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடய ஆக்சஸ் ஸ்கூட்டியில் பண்ணது இதெல்லாம். ஆஃப் ரோடிங் பைக்கெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, ஒரு ஆக்சஸ் ஸ்கூட்டியை வச்சு இந்த ஆஃப் ரோடிங் வேலையை அன்றைக்கி பார்த்தோம். அப்புறம் ஒரு வழியாக அந்த கிட்டத்தட்ட ரிங் ரோடு தான், அந்த ரிங் ரோடில் இருந்து எல்லோரும் ரீக்ரூப் ஆகிட்டோம் மறுபடியும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஆஃப் ரோடிங் போய் அவங்க அங்கிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி மறுபடியும் எல்லோரும் ஒரே லொக்கேஷனை போட்டு நின்று தண்ணிலாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஜேர்னியை. இந்த தடவை சர்ப்ரைசிங்லி கூகுள் மேப்ஸ் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, ஆனாலும் சுற்று வழியை சொல்லியிருக்கு, நேரான வழியை சொல்லலை. இதுவும் எங்களுக்கு இப்போ தெரியாது, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இருங்க வரேன் பொறுமையாக வரேன். இப்போ ஒரு பாதை சொல்லிச்சா அதில் போகிறோம், போயிட்டே இருக்கோம், பார்த்தா ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. எங்களை நிப்பாட்டிட்டாங்க. கேட்டால் முடிய ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் தம்பி, நீங்கள் வெயிட் பண்ணி போங்க. இல்லைனா ஒருத்தவர் அப்படியே பேச்சு போக்கில் சொல்கிறார், இதோ அங்கிட்டு போங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, மறுபடியும் லெஃப்ட் எடுங்க, இதோ வந்துரும்ப்பா அப்படின்ட்டார். எப்படி ஆல்ரெடி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து கூகுள் மேப்ஸ் பேச கேட்டு சுற்றுனோமா, அதையும் மீறி கஷ்டப்பட்டு போகலான்னு வந்தால் ஊர்வலம் வைப்பாங்களாம். கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. அதுலேயும் இன்னொரு காண்டு என்னன்னா, அங்கே ஒருத்தவர் சொன்னார் பாருங்களேன், அதுவும் அப்படி போப்பா வந்துடும்ன்ட்டு. ஐயோ இது தெரிஞ்சா ஏன் இவ்வளோ நேரம் சுற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, வெளில சொல்ல முடியல. சரி அவ்வளோ சுற்றுனாவாச்சும் வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூட்லேயும் போனவங்க. கூகுள் மேப்பை ஆன்லேயே தான் வச்சுருக்கோம். கூகுள் மேப்ஸும் ரீடைரக்ட் பண்ணும்ல, அந்த ரூட் வழியாக ரீடைரக்ட் பண்ணுச்சு. அங்கிட்டு போனால் அந்த ஊர்வலம் சொன்னேன் இல்லையா, நாங்கள் இங்கேருந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே அந்த ஊர்வலம் போயிட்டு இருந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாட் டு டெல் ஃப்ரெண்ட்ஸ், வாட் டு டெல். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. எங்கள் எல்லாருக்கும் செம்ம காண்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே வந்து ஒரு லோக்கல் அண்ணன் இருந்தார், காமனாக அவர் ஒரு பல்சர் பைக் ஓட்டிகிட்டு வந்தார். பல்சர் பைக் ஓட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்தார். அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போய், ஆனால் இங்கே எப்படி தானே போகிறது, அங்கிட்டு இங்கிட்டு போனால் ஊர்வலம்ன்றாங்க, எப்படியாச்சும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு 2 மணி நேரம் சுற்றி இருக்கோம் இந்த ஏரியாலேயே, அந்த மியூசியத்துக்கு போகணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து இந்த வாங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அவர் இந்த ரோடு எண்டில் வந்து ஒரு 2 கல் வச்சுருந்தாங்க. அந்த கல்லை தாண்டணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் ஏரியா, அங்கே விட்டால் நல்லா கிரிக்கெட்டே விளாட்லாம் போல், அது வேறு கதை. அங்கேருந்து பார்த்தா ஒரு 400 மீட்டர் தள்ளி மியூசியம் தெரியுது. அங்கே இன்னொரு டவுட்டு, இப்போது அவர் வீடு இருந்துச்சுல, அந்த வீட்லேயே எங்கள் வண்டியை போட்டு நடந்து போனால் பக்கம், ஆனால் வண்டி எடுத்துகிட்டு மியூசியம் போகணுன்னா மறுபடியும் சுற்றுன்ட்டார். ஆனால் கரெக்டாக அவர் சொல்லிட்டார், இந்த மெயின் ரோடை பிடிங்க, அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், பெட்ரோல் பங்க்குக்கு அடுத்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்துடும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அப்போ சொன்னாரே ஒருத்தவர், இதோ அப்படி போய் லெஃப்ட்டு ரைட்டு மறுபடியும் லெஃப்ட்டுன்னு அந்த மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் நல்ல விதமாக நல்லா புரியும்படி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பாதி பேருக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல வண்டி இங்கேயே போட்டு போயிடலான்னாங்க. அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணி, இல்லை சேஃப்டி இல்லை, வண்டி முக்கியம், கொஞ்சம் சுற்றினாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் சுற்றிட்டோம், பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகலாம், மெயின் ரோட்லேயே போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனோம். சரி கதை இப்போயாச்சும் முடிஞ்சாடா, இப்போயாச்சும் முடி, நாங்கள் கிளம்புறோன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் ஸ்டில் இங்கேயும் ஒரு தடை. இங்கே என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்வலம் சொன்னல, ஊர்வலம் இங்கேயும் வந்துருச்சாடான்னு கேட்காதீங்க, அதுதான் இல்லை. இங்கே வந்து அந்த கோயில் திருவிழானால தான் ஊர்வலம்னு சொன்னேன்ல, அந்த கோயில் திருவிழாவே நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த திருவிழாவை தாண்டி போனால் தான் மியூசியம் இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் அப்படியே நின்று சிரிக்கிறதா அழுவுறதா என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ண. சரின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தோம். ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு அந்த திருவிழாக்குள்ளேயே அப்படியே நுழைஞ்சு போய் மியூசியம் போயிட்டோம். மியூசியம் க்ளோஸ் டவுன்லாம் நினச்சோம், பார்த்தா மியூசியம் ஓப்பனில் இருந்துச்சு, உள்ளே விசிட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. சரின்னு சொல்லி ஃபைனலாக உள்ளே போனவங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருந்தது என்னமோ கம்மி. நாங்கள் உள்ளே போகிறப்ப மணி 1 மணிக்கிட்ட எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 10 மணிக்கு அவன் வீட்டில் சாப்பிட்டதுக்கு. மறுபடியும் அங்கே ஒரு மணி நேரம் தான் இருந்தோம். பட் ஸ்டில் டைம் ஒர்த்து. அந்த இடம் செம்ம இடம். என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மதுரையில் போய் பாருங்கள், பார்க்கக்கூடிய இடம் தான்.
பட் எங்களால் 1 மணி நேரம் தான் எங்களால் இருக்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து அப்படியே சீக்கிரம் கிளம்பி போய் நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே இதை பற்றி தான், இந்த இன்சிடென்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மட்டும் ஒரு கேமரா எடுத்து நம்ம விளாகராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் டாக்காக இருந்துச்சு. ஒரு விஜய் சித்து மாதிரி இல்லைனாலும் சரி ஒரு சின்ன விளாகராக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, 3 பேர் போனோம், கீழடியே போயிருக்கோம், அப்போயும் கூகுள் மேப்ஸ் தான் போட்டு போனோம். ஸோ ஆல்ரெடி எங்கள் 3 பேருக்கு ரூட்டு தெரிஞ்சும் வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் மேப்ஸ் எங்களால் இன்றைக்கி போக முடியலங்க. இந்த ஃபேக்டை வந்து ஏன் சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன்னு தெரில, பட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணிருச்சு, சொல்லிட்டேன். அவ்வளோ மோசமான ரூட் சென்ஸ் தான் எங்கள் 3 பேருக்குமே இருந்துச்சு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட். டேய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். ஸோ நண்பர்களே, பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கூகுள் மேப்ஸ் தப்புன்னு சொல்ல வரல. விஷயம், நாங்கள் பண்ண தப்பு எங்களுக்குள்ளே வெரிஃபை பண்ணலை. சும்மா ரேண்டமாக கீழடின்னு தேடி வர லொக்கேஷனை போட்டு கிளம்பி ஆஃப் ரோடிங் போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு மறுபடியும் ஒரு லோக்கலோட ஹெல்ப்பை கேட்டு சுற்றி மறுபடியும் போனோம். என்னதான் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி சுற்றி ஒரு நாள் யூ கேன் ஜஸ்ட் லாஃப் இட் ஆஃப். எங்களுக்கு வந்து பெருசாக இதை பற்றி கவலை இல்லை. வி ஆர் நாட் இரிட்டேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நாங்கள் வந்து வி டுக்கிட் இந்த ஜாலி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு நீங்கள் போய் இந்த மாதிரி வழி தெரியாமல் சுற்றுங்கன்னு நான் சொல்ல வரல. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். 2வது, இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் கூகுள் மேப்பை நம்பாதீங்க. என்ன தான் இருந்தாலும் கூகுள் மேப்ஸில் வந்து லைவ் டிராஃபிக் டிடெக்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதிரி லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் எடுக்காது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த இடத்துல டிராஃபிக் இருந்தால் தெரியாது, நீங்கள் அந்த டிராஃபிக்கில் போய் சிக்கிக்க தான் போகிறீங்க எங்களை மாதிரி. ஸோ அங்கே இருக்க லோக்கல்ஸ்ட்டை கேட்டுட்டு அவர் போகிற வழியிலேயே கேட்டுட்டு அப்படியே போங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. எல்லாம் டெக்னாலஜிங்க, என்ன பண்ணுறது, வி ஆல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸ்டில் இந்தியாவிலன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது, நம்ம தான் அதை ஓவர் கம் பண்ணிக்க ஏதாச்சும் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ரொம்ப நாள் கழிச்சு வர இந்த எபிசோடை நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே சிரித்து கொஞ்சம் இந்த கூகுள் மேப்ஸ் எப்படிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களாம் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் டாட்டா பை பை. திஸ் இஸ் யுவர் சஜீவன் and this is the end of the first episode of this season. உனக்கு சொன்னா புரியாது. Until next week, tata, bye bye, see you.